அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இன்றைய காலை வானிலை அறிக்கை. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சரியாக அதிகாலை 4 மணி அளவில் இந்த விரிவான வானிலை அறிக்கை என்பது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். தற்போதைய நிலவரப்படி நேற்று இரவு வியட்நாம் பகுதியை கரையை கடக்க தொடங்கிய இந்த வருடத்தின் மிகப்பெரிய புயலான சூப்பர் சைக்ளோன் என்கின்ற நிலையை அடைந்து தற்போது அதிதீவிர புயலாக கரையை கடந்து கொண்டிருக்கிறது டைஃபூன் 100 என்கின்ற புயல். இந்த புயல் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பின்படி வங்கக்கடலில் இறங்கி வலுவடைன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. கடந்த 3 நாட்களாக தெரியும் வலுவடைய போகுது அல்லது ஒரு தாழ்வு பகுதி உருவாக போகுது. இதனால் அக்டோபர் முதல் வாரத்தில் மழை தடைப்பட போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், இது கரையை கடந்து உள்ளே நீடித்து வங்கக்கடல் காற்றை இழுத்து அதற்கு பிறகு வங்கக்கடலை இது இறங்குமா அல்லது வங்கக்கடலை ஒட்டி மேற்கு வங்கதேசம் வழியாக பயணிக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலையை சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வங்கக்கடலில் இறங்கி தீவிரமடைன்னு சொன்னாங்க. ஆனால் தற்போதைய ஆய்வு முடிவின்படி இது கரையை கடந்த இடமே வியட்நாமுக்கு வடக்கு பகுதியாக தான் இருக்கின்ற காரணத்தினால வந்தாலும் தாழ்வு பகுதியாக வங்கக்கடலில், அதாவது பங்களாதேஷ் மற்றும் மியான்மரை ஒட்டிருக்கக்கூடிய கடல் பகுதியில் மிகவும் நெருக்கமான பகுதியில் இதில் அந்த பகுதியில் நின்று ஒரு 2 நாளைக்கு மட்டும், அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனாம் தேதி 28, 29, 30 இந்த 2 நாள் மட்டும் அங்கே நீடிக்கும். பின்னர் அங்கேயே செயலிழந்து விடும். ஏன்னா அது உள்ளே போக வாய்ப்பில்லை. ஏன்னா இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி கொண்டிருக்கிறது. அதே நேரம் பார்த்திங்கன்னா தமிழகம் நோக்கி இது இவர் வந்த பிறகு இவருக்கு முற்றிலுமாக செயலிழந்த பிறகு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளே செயலிழந்த பிறகு தமிழகத்தில் 7ஆம் தேதி வாக்கில் 6, 7 தேதியில் சுமத்ரா அருகே ஒரு வருடத்திற்கு பிறகு வடகிழக்கு பருவமழையில் அக்டோபர் முதல் வாரத்தில் 2021ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு சுழற்சி உருவாகி தமிழகம் நோக்கி சிறப்பான மழையை கொடுத்தது. அதே சுழற்சி இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆவது வாரத்தில் தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறது. என்னடா வடகிழக்கு பருவமழை வரப்போகுது, ஆனால் சுழற்சியை காணாமை அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். தென் தமிழகத்திற்கு அடமழை காணாமல் இன்னும் சரியான முறையில் மழை கிடைக்கலையே, இன்னும் வானம் வெயில் காணப்படுகிறது. ஒரு தீவிரமான மழை எப்போது கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மனதை குளிர வைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கிறேன். நம்மளுக்கு வரக்கூடிய அக்டோபர் 5 தமிழகத்தில் அங்கங்கே மழை துவங்கி அக்டோபர் 7, 6 இந்த தேதிகளில் 6ஆம் தேதி பரவலாக வட தமிழகம் டெல்டாவில் மழை துவங்கி 7ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் மழை துவங்கும். 7 அது 7 வரையிலும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெய்து கொண்டிருக்கிறது மேற்கு திசை காற்றின் குவிதலாக பெய்து கொண்டிருக்கும். அதுவே 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 8, 9 தேதிகளில் பெய்யக்கூடிய மழை காற்று சுழற்சியாக இருக்கும். ஆக அந்த காற்று சுழற்சி எங்கு அமைகிறது, இலங்கையின் மீது அமைந்தால் தென் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை, வடகிழக்கு பருவமழையின் முதல் நிகழ்வாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கிழக்கு திசை காற்றின் காரணமாக தான் இது உருவாகிறது. இது வரதும் கிழக்கு திசை காற்று தான். அதனால் வடகிழக்கு பருவமழை முதல் நிகழ்வாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது இந்திய வானிலை மையம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை துவங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதோடைய தன்மையை பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசை காற்றை ஈர்த்து வரக்கூடியதான். ஆனால் இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த வருஷத்தில் 2017 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2017, 2018 இந்த மாதிரியான ஆண்டுகளில் இது மாதிரியான வந்த சுழற்சிகள் குறைந்தது 8லிருந்து 9 நாட்கள் வலுவாக நீடித்திருக்கிறது. தொடர் கனமுதல் மிக கனமழை, அடைமழை, சில இடங்களில் மேகவெடிப்பு மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேகவெடிப்பு மழை, பெரும்பாலும் இது அடைமழையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு பிறகு 2018-19 முதல் வாரத்தில் வரும் தீவிரமாக 3லிருந்து 5 நாட்களுக்கு மிக கனமழை, அதீத கனமழையை ஏற்படுத்தும் 2019-20. அதற்கு பிறகு போன வருஷம் 2021 ஒரு சுழற்சி அக்டோபர் முதல் வாரத்தில் வந்தது. அது பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு குறைந்தது ஒரு 3லிருந்து 5 நாட்கள் இடைவிடாது தென் தமிழகத்தில் மழை கொடுத்தது. அப்போ விவசாயிகள் அந்த சுழற்சியை நம்பி இருந்தவர்கள் அதனால் அக்டோபர் முதல் வாரத்திலே பயனடைந்தார்கள். ஆனால் இப்போது வருவது அக்டோபர் 2ஆவது வாரத்தில். அப்படின்னா தாமதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமதம் கிடையாது. ஒரு தாழ்வு பகுதி இப்போது வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது. அதனுடன் இணைந்த சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. அது எங்கே நீடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஆந்திர பகுதியை ஒட்டிருக்கக்கூடிய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்மளுக்கு மழை தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இது விட்டால் இவர் வருவதற்கு முன்னாடியே மழை தான். ஆனால் இவர் விட்டால் இயல்பு வாழ்க்கை பாதிப்படையும். அதில் எந்த ஒரு மாற்றமும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தில் மழை பெய்யுது, இயல்பு வாழ்க்கை பாதிப்படையாது. டெல்டாவில் பாதிப்பு ஏற்படுத்தும், கண்டிப்பான முறையில் டெல்டாவில் பாதிப்பு ஏற்படுத்தும். தென் மாவட்டங்களில் டெல்டாவை கடலும் தென் மாவட்டங்கள் தான் மழை கூடுதலாக இருக்கும். ஆனால் தென் மாவட்டங்களில் ஏரி குளங்களை நிரப்பினாலும் பயிர்களுக்கு விவசாயத்தை செய்து வருபவர்களுக்கு
அக்டோபர் 5, 6 தேதியிலும் சிறப்பான மழை இருக்கிறது. அங்கங்கே பெய்து கொண்டு தான் இருக்கும். அக்டோபர் முதல் வாரத்தில் இதோட நற்செய்தி என்னென்னா, இன்றைக்கு சிறப்பான மழை இருக்கிறது. 28ஆம் தேதி இன்றைக்கு தென் மாவட்டங்களில் சிறப்பான மழை இருக்கிறது. பெய்யாத இடங்களில் வலுத்து பெஞ்சிரும். அதே மாதிரி 29 நாளையும் பெய்துவிடும். 30ஆம் தேதி ஆங்காங்கே அக்டோபர் முதல் 5 நாட்கள், அதாவது முதல் 4 நாட்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த முதல் 4 நாட்களில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏதோ ஒரு இடத்துல மழை பெய்து கொண்டு தான் இருக்கும். அதன் பின்னர் அக்டோபர் 5, 6, 7 தேதிக்கு பிறகு தான் அடைமழை அதிதீவிர கனமழைகள் வர இருக்கிறது. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.